வருகின்ற ஜனவரி 29ஆம் தேதி சுக்கிரன் பெயர்ச்சி அடைகிறார். அதுல சுக்கிரன் உச்சம் அடைகிறார். ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். 6 கூடியவன் உச்சம் அடைகிறார். 1 6 கூடிய சுக்கிரன் உச்சம் அடைகிறார். ராசிநாதன் உச்சம் அடைந்தா என்ன ஆகும்னா, சுக்கிரன் உடம்ப கூடியவன். அப்ப என்ன நடக்கும்? உடல் பலம் அதிகரிக்கும். உடம்பு ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்ல, அழகு அதிகமாகும். ஏற்கனவே நம்ம 2025 பலன்ல பார்த்துருக்கோம். அதிர்ஷ்டம்னா அது ரிஷப ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லி. என்ன காரணம்னா, 2025 சுக்கிரன் உச்சம் அடைகிறதுனால ரிஷபத்துக்கு தான் பெரிய பலன். 11ஆம் வீட்டில் இருக்கிறாரு. 11ஆம் வீட்டுனா லாபஸ்தானம். அதிகப்படியான அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது. அதனால ரிஷபராசிக்கு ஏதாச்சும் ஒரு அதிர்ஷ்டமாச்சும் செய்வார். அதிர்ஷ்டத்தை கொடுக்காம போகவே போக மாட்டார். சுக்கிரன்னா முதல்ல காதல், மனைவி, லக்ஸுரி, ஜாக்பாட், இந்த லாட்ரி, ஜாக்பாட் இது போன்ற விஷயங்கள் தான் சுக்கிரன். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உச்சம்னா உயர்ந்த நிலை. அதாவது ஒரு போட்டியில், அதாவது ஒரு விளையாட்டுத் துறையில் உச்சம்னா எல்லாத்தையும் முறியடிக்கிறது. சச்சின் டெண்டுல்கர் மாதிரி. அரசியலில் ஒரு உச்சம் பெறுவீங்க, விளையாட்டில் ஒரு உச்சம் பெறுவீங்க, தொழிலில் ஒரு உச்சம் பெறுவீங்க. உச்சம்னா உயர்ந்த நிலை. கல்வியில் ஒரு உச்சம் பெறுவீங்க. விவசாயிகளுக்கு நல்ல லாபம் உண்டு. அதே மாதிரி பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாதம் சுக்கிரன் அங்கே தான் இருக்க போகிறாரு. ரிஷபராசிக்காரங்களுக்கு குறைஞ்சபட்சம் அதிர்ஷ்ட காத்து வீசும். அது மட்டும் இல்லை, குருவோட பரிவர்த்தனை வேற பண்ணியிருப்பாரு. அதாவது குருவோட வீட்டில் சுக்கிரனும் வீட்டில் குருவும் இருக்கிறதுனால ஒரு கனெக்ஷன் ஒன்று இருக்கும். நீ வரவை கூட நான் செலவு கொடுக்குறேன். அந்த மாதிரி நல்ல வெஹிக்கிள் வேணும்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். புது கார் வாங்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு கரெக்டான டைம் நல்ல விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறது. சுக்கிரன்னவே ஒரு லக்ஸுரி, ஒரு ஆடம்பரம், ஆபரணங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நாளாக ஒரு வாய்ப்பை தேடுறீங்கன்னா அந்த வாய்ப்பு இப்போ உருவாகும். அது மட்டும் இல்லை, ருசியான உணவை ருசிப்பது, ட்ராவலு, டூரு, என்ஜாய்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கும் இது ஒரு நல்ல காலம். ஏன்னா சுக்கிரனாவே ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு ப்ராஜெக்டில் சைன் பண்ணுறது, புது படங்களில் சைன் பண்ணுறது, ஒரு சக்ஸஸ் கொடுக்கறது, அவங்களுக்கு நினச்சதை நடக்கிறது, ஒரு திடீர் அதிர்ஷ்டம், ஒரு பண வரவு, ஒரு சின்ன லிங்கால் பெரிய பிஸ்னஸ் டீலே முடிப்பீங்க. இதெல்லாம் சுக்கிரன் கண்டிப்பாக கொடுப்பார். இருக்கிற ராசிகளே ரிஷபத்துக்கு தான் அது ஒரு அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ராசிக்கு அவர் தான் அதிபதி. அவர் உச்சம் 11ஆம் இடத்துல. ராகுவோட சேர்க்கை, சனியோட சேர்க்கை, புதனோட சேர்க்கை இதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய பலம். ஒரு சேர்க்கையே உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. இதில் இவ்வளோ சேர்க்கை வேறு இருக்குது. அது மட்டும் இல்லை, கேதுவோடைய பார்வை இருக்குது, குருவோட பரிவர்த்தனை இருக்குது. 8 கிரகம் கிட்டத்தட்ட சம்மந்தப்பட்டிருக்கு. ரிஷபராசிக்காரங்க ஜென்ரலாகவே அழகாக இருப்பீங்க. ஏன்னா ராசிநாதன் சுக்கிரன். நிறைய பெண்கள் மாபெரும் அழகிகளாக இருப்பீங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் என்ன வயசுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். யாருக்காச்சும் 3 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து ரிஷபராசிக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ரிஷபராசிக்காரங்க கடன் இருந்தால் ஜனவரி மாதத்தோட எல்லா கடனையும் அடைச்சிருவீங்க. பிப்ரவரியிலிருந்து ஆனந்தமாக இருப்பீங்க. அதுக்கப்புறம் கடன் வாங்குற வாய்ப்பே இருக்காது. 6 கூடியவன் உச்சம் அடைகிறார். நான் ஏற்கனவே சொன்ன உடல் ரொம்ப தெம்பாயிடும். ஏற்கனவே ராசிநாதன் உச்சம் சொன்னேன், உடம்பு தெம்பாயிடும். அதே மாதிரி சுக்கிரன்னா காதல் வாழ்க்கையில் ஈடுபடுவீங்க. கல்யாணத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவியுடன் ஒரு முரண்பாடு இருந்தால் அது கண்டிப்பாக கிளியர் ஆகும். ஃபேமிலி சந்தோஷமாக இருக்கும். நிறைய பேருக்கு ப்ராப்பர்ட்டி, நிறைய பேர் சொத்தெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் பேரில் ஒரு நல்ல வெஹிக்கிள் வாங்குவீங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு காஸ்ட்லியான மொபைல், குறைஞ்சபட்சம் ஏதாச்சும் ஒன்று. யாருமே உங்களுக்கு எதுவும் பண்ணதில்லைன்னா சில பேர் கிஃப்ட் கொடுப்பாங்க. உங்களுக்கு மரியாதை அதிகரிக்கும். உங்களை வரவேற்பாங்க. ஒரு மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். குடும்பத்தில் சௌக்கியமாக வாழணும், அதிர்ஷ்டமாக வாழணும்னா சுக்கிரன் தான் முதல் காரணம். ஒரு வாழ்க்கை நல்லா இருக்கும்னா பணம், நிம்மதி, சந்தோஷம், கம்ஃபர்ட் இது எல்லாமே கொடுக்கறது சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் இது ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது. நார்மலாக சுக்கிரன் உச்சம் அடைவார். ஒரு 45 நாள் இருப்பார், அதுவும் உச்சத்தில். இந்த முறை மீனத்தில் தான் உச்சம் அடைகிறாரு. ஜனவரி எண்டு 28ஆம் தேதி இவர் உச்சம் அடைகிறதுனால அவர் குருவோட பரிவர்த்தனை பண்ணியிருக்காரு. அதனால ரிஷபராசிக்கு கூடுதல் பலம். அது ஒரு யோகம். உச்சத்துக்கே ஒரு யோகம் இருக்குது. அப்புறம் மாளவ யோகம்னு ஒரு யோகம் செயல்படும். அப்புறம் புதனோடு சேரும்போது அது மதன கோபால யோகம்னு சொல்லப்படும். லட்சுமி நாராயண யோகம்னு ஒரு யோகம், ராஜ யோகம்னு ஒரு ராசிக்கு ஒரு மாதிரி வரும். அதே சுக்கிரன் ராகுவோட சேரும்போது, எந்த கிரகமும் ராகுவோட சேர்ந்தால் பெரிய அதிர்ஷ்டம் கொடுக்காது. ஆனால் சுக்கிரன் சேரும்போது கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் உச்சம் அடைந்த சுக்கிரனுக்கு பேர் என்ன? அதிர்ஷ்டகாரகன். அப்போ ரிஷபராசிக்கும் கண்டிப்பாக அதிர்ஷ்டம். கலஸ்திரகாரகன், அதிர்ஷ்டகாரகன். ராகுடைய பேர் யோகக்காரகன். அப்போ இந்த 2 பேரும் ஒன்றா சேரதுனால ரிஷபராசிக்கு இந்த 4 மாதம் தேவையானதெல்லாம் சேரும். ஒரு பெரிய திருப்பு முனியாக இருக்கும். சில பேர் திடீர்னு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. இப்படி எல்லாமே ஒரு அதிர்ஷ்டமாக நடக்கும். நீங்களே நினச்சி பார்ப்பீங்க, இது எப்படிலாம் நடக்குதுன்னே தெரியல, மேஜிக்கா அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா ரொம்ப நாளாக ஏங்கியிருப்பீங்க. அந்த விஷயம்லாம் இப்போ கைக்கூடி வரும். ஸ்போர்ட்ஸில் வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கும். சான்ஸ் கிடைக்காததுலாம் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும். ஆனால் இந்த முறை கேட்டவுடனே கிடைச்சது மாதிரி இருக்கும். அதாவது சுக்கிரன் மனசை சந்தோஷப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை உண்டாகும். அது பேரண்ட்ஸ் கிட்ட எடுத்துக்கலாம், குழந்தைங்க கிட்ட எடுத்துக்கலாம், பிஸ்னஸில் எடுத்துக்கலாம், மணியில் எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் மனசை சந்தோஷப்படுறதுனா என்ன வழி? அதனால் இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. சரியான பலனை அனுபவிங்க. எப்பவுமே உச்ச
உச்சம் பெறக்கூடிய கிரகத்துக்கு தான் வலிமை வந்து அதிகமாக இருக்கும். ஒரு சில மாதத்தில் சூரியன் உச்சமாக இருக்கும், ஒரு சில டைமில் சனி வந்து உச்சம் அடையும், அப்படி இல்லைன்னா புதன் உச்சம் அடையும். இந்த உச்சம்னா மேக்சிமம் அந்த 9 கிரகங்களில் வந்து அவருடைய பவர் வந்து அதிக நிலை, அதான் உச்சம். அதனால் இந்த சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உண்டு. இவர் வந்து ஒரு பாசிட்டிவ் பிளானட். கல்வியில் நீங்கள் எழுதக்கூடிய தேர்வில் உச்சம் பெறுவீங்க. அதுக்கான முயற்சியை நீங்கள் பண்ணணும். மாணவ மாணவிகள் ப்ரெஷர் இல்லாமல் படிங்க, ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எழுதுகிற தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா எல்லாருக்கும் வந்து சுக்கிர தசை நடக்கிறதில்ல, ரிஷபராசிக்கு நடக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுக்கிரன் வந்து காதல், திருமண வாழ்க்கை, ரிலேஷன்ஷிப். சுக்கிரன்னா லக்ஸுரி லைஃபு, ஒரு ஆடம்பர வாழ்க்கை, மெயினாக காரு, பைக்கு, ஒரு ஆடம்பர வீடு, விலை உயர்ந்த ஐட்டங்கள் எல்லாமே சுக்கிரன் தான். தொழிலில் வந்து ஆபரணங்கள் சம்மந்தப்பட்டது, ருசியான உணவு சாப்பிடுவீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சினிமாவில் என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு சுக்கிரன், பொழுதுபோக்கு அம்சத்தை நிறைய கொடுக்கக்கூடியவர். இது எல்லாமே வந்து சுக்கிரன் தான். அதனால் ரிஷபராசிக்காரங்க கிடைக்கிற வாய்ப்பு பயன்படுத்திக்கிங்க. இந்த 2025 இந்த கிடைக்கிற இந்த 4 மாதம் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இது ஒரு திருப்பு முனையாக இருக்கும். ஏன்னா 4 மாதம் உச்சத்தில் இருக்க போகிறாரு, பல கிரகங்களோட தொடர்பில் இருக்க போகிறாரு. அவர் உச்சம் அடையிறது, வக்கரம் அடையிறது, இதுக்கெலாம் ஒரு ரிசல்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல். அதே மாதிரி வந்து ஆடம்பரன்றது வந்து பணத்தில் கிடையாது, நம்மளுடைய வாழ்க்கை முறையில் தான் இருக்குது. இன்னொரு விஷயம், ராசிநாதன் உச்சம் அடையிறதுனால ஸ்கின் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வெளியே போயிட்டு வந்தால் குளிச்சிருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து வாய்ப்புகளும் சுக்கிரன் தருவார். நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். ரிஷபராசி உயர்வதற்கு தொடர்ந்து வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும், புரிஞ்சுப்பீங்க. இது இப்போ நல்ல பேரை கொடுக்கும், பலனை கொடுக்கும். உங்கள் லைஃப்பில் பாஸ்டில் நடந்த சில விஷயங்கள் இதுதான் அன்றைக்கி நடந்ததா அப்படின்னு ஃபீல் பண்ணி சந்தோஷப்படுவீங்க. சந்தோஷமான ஃபீலிங். ஒரு காலத்தில் குடும்பத்திற்காகவோ வீட்டுக்காகவோ வேலைக்காகவோ ரொம்ப சிரமப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரு நன்மை ஏற்படும். கடந்த ஆண்டுகளில் வருத்தத்தை தந்த விஷயங்களில் இந்த ஆண்டு மகிழ்ச்சியை கொடுக்கும். ரிஷபராசிக்காரர்களே, இது உண்மை. கோர்ட்டு கேஸு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வெகுவாக வெற்றி பெறுவீங்க. பெரிய முயற்சியே தேவையில்லை, போகிற போக்கில் சக்ஸஸ் தான். வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமான வெற்றி கிடைக்கும். முதலீடுகளை குறைத்து போட்டு வெற்றி பெற முடியும். யாரோ ஒருத்தர் உங்களுக்கு விளம்பரம் பண்ணுவாங்க. இதை விட என்ன சக்ஸஸ்ஸு? மீடியாவை சார்ந்த பீப்புளுக்கு ரொம்ப சக்ஸஸ். அரசியல் சார்ந்த அரசியல்வாதிக்கும் ரொம்ப சக்ஸஸ். ஏன்னா உங்களை நீங்கள் விளம்பரப்படுத்திக்கவே வேண்டாம். அரசியல் மீடியாவில் இருக்கிறவங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. ஏன் மாணவ செல்வங்களாக இருக்கட்டும், வியாபாரத்தில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும், நீங்கள் உங்களை விளம்பரப்படுத்த வேண்டாம். உண்மையிலே ரிஷபத்துக்கு நீங்கள் கண் கூட பார்க்கலாம். அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான் இருக்குன்னு நினைப்பீங்க. இதுதான் ரிஷபம். இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி பயன்படுத்திக்கிறோம்? காதில் வாங்காமல் பயன்படுத்திக்கிறோம். காதில் வாங்காதீங்க. உங்களுக்குன்னு ஒரு பவர் உருவாயிடுச்சு. இந்த உலகத்தை வலம் வரக்கூடியவர்களாக நீங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமா? உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற வைராக்கியம். ரிஷபராசிக்காரங்களாவே ஒரு சிறு வைராக்கியம் உள்ளுக்குள்ளே இருக்கும். வைராகியன்றது எப்படி தெரியுமா? வைரம் மாதிரி. வைரம் நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்து கடிச்சிட முடியாது. அப்போ வைராகியம் எப்படின்னா அந்த அளவுக்கு பவரானது. அந்த வைராகியத்தை விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் நல்ல நேரம் ரிஷபராசிக்காரர்களே. அதுவும் 2025 சனி பெயர்ச்சி, குரு பெயர்ச்சி உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குது. 2 பெயர்ச்சிகளும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்குது. நன்றி.